ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த குரு பெயர்ச்சியிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150% நிறைய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இது இருக்கிறது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் இப்போ 5வது இடத்துக்கு போகிறார். 5 அப்படின்றது ஒரு நல்ல பிளேஸ், பூர்வ புண்ணிய ஸ்தானம். எப்பயுமே இந்த 2, 5, 7, 9, 11 நன்மைகள் செய்யக்கூடிய இடம். அப்போ இவங்களுக்கு குருபலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி போகிறவர் சும்மா இல்லை, 5ல் உட்காந்து, அதாவது திரிகோணத்தில் உட்காந்து இவங்களையே பார்க்குறாரு. அது நல்ல விஷயம். இந்த 1வது வீட்டையே பார்க்குறாரு. 1, 5, 9 இதில் அவர் அவங்களையே பார்க்குற பொழுது நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களையும், இதுவரைக்கும் படிப்பினைகளை கொடுத்தாரு, ஆனால் இப்போ பலன்களை கொடுக்க போகிறார். இப்போ அவரே உங்களை பார்க்குற பொழுது பணம் உங்களுக்கு பல வகையில் சேரும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ராசி அதிபதியும் 2ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னதான் பாத சனீஸ்வரனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனீஸ்வரனும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால் இந்த நேரம் என்பது உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா 5ல் உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய 9வது வீட்டை பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு, உங்களையவே பார்க்குறாரு. இது நல்ல விஷயம். 1ன்றது நீங்கள், 9 என்பது உங்களுடைய தந்தையாருடைய இடம் ப்ளஸ் தெய்வ அருள் இடம், பாக்கியஸ்தானம். 11ன்றது லாபஸ்தானம். இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது லைஃப்பில். இப்போ கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லையா, குழந்தை பிறக்கும். ஃபினான்ஷியலாக வீக்கன் ஆனீங்களா, ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுவீங்க. இந்த 2ல் ஒரு பாதத்தில் சனீஸ்வரன் இருந்துட்டு போகட்டும், அவர் பாட்டுக்கு இருப்பார். உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போகிறோம். ஏன்னா 7ரை சனீஸ்வரன் காலத்தில் ஓடிட்டு இருக்கீங்க. அந்த முதல் 5 வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நல்லது செய்யக்கூடிய நிலையில தான் அவரும் இருப்பார். என்ன காலில் அடிப்படும், அதை மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இப்போ குரு பார்க்குறதுனால என்ன ஆகிடுவார்னா சனீஸ்வரன் சைலண்ட் ஆகிடுவார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 9ல் கேது வேற உட்காந்துக்கிட்டு தெய்வ அருளை கொஞ்சம் தடுத்திருப்பார். ஆனால் குரு பார்க்குறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா ஒதுங்கிடுவார். அப்போ என்ன ஆகும், தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்களும் கிடைக்கும். அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் அப்பாவினுடைய ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அவருக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த மாஸ்டர் செக்கப் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா சில இழப்புகளை நீங்கள் தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில இழப்புகளை பார்க்கக்கூடிய நிலை அங்கே இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. 11 குரு பார்த்தாலே ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன ஆசைப்பட்டீங்களோ 5 என்பது ஆழ்மன எண்ணங்கள், அது ஈடேறக்கூடிய இடம் 11. யோசிச்சு பாருங்களேன், குரு போய் அங்கே உட்காந்துருக்காரு. உட்காந்தவர் உங்களுக்கு ஆழ்மனத்தில் நிறைய ஆசைகளை கொடுப்பார். அது ஈடேற இடத்தையே அவர் பார்க்கறதுனால அதை ஈடேற்றவும் செய்வார். ஏன்னா அது அவரோட வேலை, அவர் அதை செய்வார். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் இப்போ. அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் பண்ண போகுது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் இருக்கணும். ஏன் 9ல் கேது இருக்கார் இல்லைங்களா, அது நல்ல இடம்தான். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாகவே இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இது இருக்க போகிறது. அப்போ இதுவரையிலும் இருந்த கஷ்டங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு போக போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சந்தோஷமான குரு பெயர்ச்சியாக இருக்க போகிறது. பணம் காசு எவ்வளோ வேணாலும் வரட்டுங்க, ஆனால் சந்தோஷம் என்பது இங்கே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இது இருக்க போகிறது. அப்போ இந்த குருவானவர் என்னன்னா உங்களையே பார்க்குறாருங்களா, உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு ஒரு சின்ன படிப்பினையை கொடுப்பாரு, வழி நடத்தவும் செய்வார். அதனால் இந்த குரு பெயர்ச்சி காலத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி நன்மைகள் சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கோங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எப்படின்னா சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும்.
உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து அதை சொல்கிற விதத்தில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ஏன் தேடி வந்து சொல்கிறாங்கன்னா தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குது, பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது, பாக்கியமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னா உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க உங்களை விட சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து போகிறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் நெக்ஸ்ட்டு 1 இயர் வந்து ஒரு சந்தோஷமான பயணமாகத்தான் இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள் எது வந்தாலுமே அதெல்லாம் மற்ற பிளானட்ஸால் வரதான் செய்யும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து எல்லாமே அமைய தான் செய்யும். இருந்தாலும் இந்த குருவின் பார்வையால் உங்களுக்கு இந்த வருஷம் அப்படின்றது ஒரு நல்ல ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும். அதை ஹாப்பியாக மாற்றுறதும் ஒரு நல்ல ஜேர்னியாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் செல்ஃபிஷ். அதனால் என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடந்தால் போகிறோம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தான் நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்ற பொழுது மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு 9, 11 நல்லா வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் வரும். ஸோ லாபம் வந்தால் சுயமாகவே சேமிப்பு உருவாகிடும். அதனால் உங்களுக்கு இந்த சேமிப்பு காலம் அப்படின்றதுல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் குரு பகவான் இருக்கிறார். அது போலவே இன்னொன்று பார்த்துக்கோங்க, இந்த 11 எப்பயுமே கொஞ்சம் நல்ல இடம், மூத்த சகோதர ஸ்தானம் ப்ளஸ் ஆனால் வாழ்க்கையுடைய செகண்ட் ஃபேஸ்க்கான ஸ்தானமும் அதுதான். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ல் சனீஸ்வரன் இருக்கார், அதனால் பிரச்சனைகளை கொடுப்பார். ஸோ அந்த பிரச்சனையை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி 11ல் போய் மாட்டிக்க கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் மென்மேலும் உங்களுக்கு நிறைய வந்து சிறப்புகள் சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக தட்சிணாமூர்த்தி இவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இவர் வந்து கிழக்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி. இவர் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி கட்டம் இருக்குது முன் மண்டபத்தில். அதனால் இவரை நீங்கள் போய் தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவருடைய பரிபூர்ண அருளாசி உங்களோட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி ஆகிற அந்த 1 மாதத்துக்குள்ள முயற்சி பண்ணி இந்த பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் உங்களுக்கு பிறக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.